ஒத்த பைசா காசு கூட வாங்காம ஃப்ரீயா நடிச்சு கொடுத்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? நயன்தாரா பண்ண மிகப்பெரிய நன்றி கடன் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மம்மூட்டி. மலையாளத்துல மெகா ஸ்டாரா பல வருஷங்கள் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய மம்மூட்டி 2018ஆம் ஆண்டு ராம் இயக்கத்துல வெளிவந்த பேரன்பு படத்துல ஆன்லைன் டாக்ஸி டிரைவரா அமுதவன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்காக இவர் ₹1 கூட சம்பளமே வாங்காம ஃபுல் படத்தையும் நடிச்சு கொடுத்திருக்காரு. இத பத்தி இவர்கிட்ட கேட்கும்போது, பணத்துக்காக எல்லா நேரமும் ஓடிட்டு இருக்க முடியாது. சில நேரங்கள்ல மனசுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா ஆத்ம திருப்தியோட சில விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டும். அதுதான் எனக்கு இந்த கதையின் மூலமா ஏற்பட்டுச்சு. அதனால இந்த படத்துக்கு சம்பளத்தை வாங்குறதுக்கு என்னோட மனசு ஏத்துக்கவே இல்ல. இந்த கதையில நான் நடிச்சதுக்கு அவ்வளவு ஆத்ம திருப்தியா உணர்றேன் அப்படின்னு மம்மூட்டியே சொல்லியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. சூர்யாவை இப்பதான் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பயங்கரமா மாத்திட்டாங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. பொதுவா இவரோட முக்கியமான நோக்கமா என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம நடிக்கக்கூடிய படங்கள்ல கதை ரொம்ப சூப்பரா இருக்கணும், மக்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல சூர்யா ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு. அதனாலதான் 2000 ஆரம்பத்துலலாம் சூர்யாவோட படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா விஜய் அஜித்தையே இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்பதான் மனுஷன் மொத்தமா சொதப்புறாரு. அந்த வகையில இவர் ராக்கெட்ரி படத்துலயும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. விக்ரம் படத்துலயும் ரோலக்ஸ் அப்படின்ற மிரட்டலான ரோல் பண்ணிருப்பாரு. இந்த 2 படத்துலயும் நடிக்கிறதுக்கு சூர்யா எந்தவித சம்பளமும் வாங்கல. மாதவனும் சூர்யாவும் பல வருஷங்களாவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதனாலேயே ராக்கெட்ரி படத்துல எந்தவித சம்பளமும் வாங்கல. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா கமலஹாசனை தன்னோட சொந்த அண்ணன் மாதிரி தான் பாக்குறாரு. அவருக்காக ஃப்ரீயா ரோலக்ஸ் கேரக்டரை பண்ணி கொடுத்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. பல காலகட்டங்களா எத்தனையோ நடிகைகள் வரிசையா வந்துட்டே இருந்தாலும் நயன்தாராவுக்கு அப்படின்ற ஒரு தனி இடம் எப்பவுமே நம்ம தமிழ் சினிமாவில் உண்டு. அதனாலதான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த பட்டத்தை அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட இவங்க சிம்பு கூட ஏற்பட்ட காதல் தோல்வியால பல பிரச்சனைகள்ல மாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சு இருந்த கதைலாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமா பிரபுதேவாவை லவ் பண்ணி அவங்க மும்பைல லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. சரி, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பார்த்தா இவங்களோட லவ் ஒரு டைம்ல புஷ்னு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பயங்கர டிப்ரெஷன்ல இருந்த நயன்தாராக்கு சரியா எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல. சரி, எப்படியாவது ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் எதிர்நீச்சல் படத்துல தனுஷ் கூட ஒரு டான்ஸ்க்கு ஆடக்கூடிய வாய்ப்பு நயன்தாராக்கு கிடைக்குது. சரி, இந்த பாட்டுக்கு ஆடி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா நயன்தாரா இந்த பாட்டுல ஆடுறதுக்கு ₹1 கூட சம்பளம் வாங்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி. பல ஜெனரேஷன் தாண்டியும் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ரஜினி. வசூல் ரீதியா இவரோட படங்கள் என்னைக்குமே தோல்வி அடையாது அப்படின்றத ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட இவர் 1987ஆம் ஆண்டு வெளிவந்த வேலைக்காரன் படத்துல சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதுவும் 80s டைம்லலாம் எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ணதே கிடையாது. சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்த முதல் டாப் ஹீரோ இவர் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த். பொதுவா இவரோட கேரக்டர்ல ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்த் நினைச்சிட்டாரு அப்படின்னா அது என்ன ஏதுன்னா பார்க்க மாட்டாரு, முதலாளா வந்து நிப்பாரு. அப்படிப்பட்ட இவர் விஜயோட அப்பா எஸ்ஏசி கேட்டதும் அவருக்காக செந்தூர பாண்டி படத்துல விஜயோட அண்ணன் கேரக்டர்ல வந்து நடிச்சு கொடுத்திருப்பாரு. அதுக்கு காரணம் விஜய அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எஸ்ஏசி பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா விஜயகாந்த் அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாம நம்மளோட ஃப்ரெண்ட் எஸ்ஏசி கேட்கிறாரு, கண்டிப்பா இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பைசா கூட வாங்காம நன்றி கடனா பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.